திருவாக்கும் திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்து கர மூன்று விழினால் வாய் ஆனை முகனை பணிந்து அஞ்சலி செய்வாம் ஆனை முகனை பணிந்து அஞ்சலி செய்வாம் முன்னவனே ஆனை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையாம் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண். மெய்யன்பர்களே, ஸ்ரீ பாலாஜி நகரில் எழுந்தருள் இருக்கிற சக்தி விநாயகரனுடைய ஆலயத்திலே ஆடி மாதம் தொடங்கி முதல் வெள்ளிக்கிழமை இன்று. ஆகவே இந்த பகுதியிலே இருக்கின்ற பேரறிஞர்கள் பேரறிவாளர்கள் ஆன்மீக அன்புள்ளம் கொண்ட போற்றுதலுக்குரிய விழா குழுவினர்களெல்லாம் ஆடிதோறும் அல்ல, ஆடி மாதத்தினுடைய அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் இறைவனுடைய திருநாமத்தை இறைவனுடைய திருவருளை எண்ணி துய்க்க வேண்டி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முதலாக எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எது ஒன்றை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் விநாயகப் பெருமானை வணங்கிய பிறகு தன் செயலை தொடங்குதல் என்பது ஆன்மீகத்தினுடைய அடியொற்றிய ஒரு பண்பாடு. விநாயகப் பெருமானை வணங்கி துதித்து வாழ்த்தி நம் செயலை தொடங்குகிற போதுதான் நாம் செய்கின்ற செயலினுடைய வெற்றி இருக்கிறது என்று ஆன்மீக நூல்களெல்லாம் ஆன்மீக அறிஞர்களெல்லாம் கண்டு உணர்ந்து நமக்கு சொல்லிய செய்தி. நான் இந்த இடத்திலே நான் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மும்மூர்த்திகளிலே முதல்வனாக இருக்கிற சிவபெருமான் ஒரு முறை முப்புறம் எரிப்பதற்காக தேர் ஏறி செல்கிறார். மும்மூர்த்திகளிலே முதல்வனாக இருக்கிற சிவன்
முப்புறங்களையும் எரிக்க வேண்டும் என்று தேரேறி செல்கிறார். செல்கிற போது யாரை வணங்க வேண்டுமோ அவரை வணங்காமல் சென்று விடுகிற காரணத்தினால் அவர் சென்ற வழியிலே இடையிலே சிவபெருமானுடைய தேரினுடைய அச்சே முறிந்து விட்டது. இதற்கு ஆதாரம் இருக்கிறது. நாம் எம்மாத்திரம்? நாம் நம் செயலை தொடங்குகிற போது விநாயகனை வணங்குதல் மட்டுமல்ல, ஏதாவது ஒன்றை எழுத தொடங்குகிற பொழுது பிள்ளையார் சுழி, அதற்கு பெயரே பிள்ளையார் சுழி என்று பெயர். அந்த பிள்ளையார் சுழியை நாம் போட்டுவிட்டுத்தான் எழுத தொடங்குவோம். இது காலங்காலமாக நம்மிடத்திலே இருக்கிற ஆன்ம நேயத்தினுடைய வரலாற்று அடிச்சுவடு. இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆக விநாயக பெருமானை நாம் வணங்கி அவருடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீக சிந்தனையும் ஆன்மீக கருத்துக்களும் நம் உள்ளத்திலே இடம்பெறுதல் வேண்டும். அருணகிரி மிக அழகாக சொல்லுவார், கைத்தல நிறைகனி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமூகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புக்தியில் உரைபவர் கற்பகமனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரன்மகன் மப்பொருள் திரள் புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம். அருமையா ஒரு செய்தி சொல்வார். முப்புறங்களையும் எரிப்பதற்காக செல்லுகின்ற அச்சிவன் ஏறி செல்லுகின்ற ரதத்தினுடைய அச்சை முறிந்தது. அது அச்சு முறிந்த இடம் இன்றைக்கும் பெயர் அச்சிறுபாக்கம். மேல்மருவத்தூர் பகுதியிலே இருக்கிற ஒரு பகுதி அச்சிறுபாக்கம். அச்சு முறிந்த இடம், அச்சு இற்றுதல், அச்சு இருதல், அச்சு இற்று விழுந்த இடம் அச்சிறுபாக்கம். இன்றும் நமக்கு ஆதாரமாக இருக்கிற இடம் அச்சு முறிந்த இடம். ஆக முப்புறமெறி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளின் கைத்தலர் இறைகனை அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனவின கடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடும் அரண்மகன் அப்பொருள் திரள் புய மதயானை மத்தள வயிறானை உத்தமி புதல்வனை மட்டமிழ் மலர்கொடு பணிவேனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே. ஆகவே ஆன்மநேய அன்பர்களே, நாம் ஒரு செயலை தொடங்குகிற பொழுதும் ஒன்றை ஆரம்பிக்கின்ற நிலையிலேயும் நம் வீட்டிலே ஒரு நல்ல காரியங்களை செய்ய முற்படுகிற போதும் முழுமுதற் பொருளாம் விநாயகனை வணங்கி தொடங்குதல் வேண்டும் என்கிற ஒரு பெரிய அரிய பெரிய கருத்தை இந்த மன்றத்திலே வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஆடி மாதம் தொடங்கி ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே ஆடி மாத வெள்ளிக்கிழமையினுடைய அருள் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது. மற்ற மாதங்களிலே உமையவளாக இருக்கிற அந்த ஆதி பராசக்தி கடைக்கண் பார்வையினாலேதான் நமக்கு அருளை கொடுத்து வழங்குகிறார்கள். ஆனால் ஆடி மாதம் தொடங்கினாலே ஆடி மாதத்தில் வருகிற அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் இறைவியாக இருக்கிற எம்பெருமாட்டினுடைய திருப்பார்வை முழுதுமாக நம் மீது படுகிறது. மற்ற காலங்களிலே கடைக்கண் பார்வைதான் படுகிறது. ஆனால் ஆடி மாதம் வருகிற வெள்ளிக்கிழமைகளே இறைவனுடைய
ஆதி பராசக்தியினுடைய முழு பார்வையும் நமக்கு கிடைக்கிறது. இதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற வெள்ளிக்கிழமைகளில் இறைவனை வணங்குவதை விட மற்ற வெள்ளிக்கிழமைகளில் எல்லாம் இந்த அம்மையார், இந்த அன்புமிக்க மகளிர் எல்லாம் ஆதிபராசக்தியை வணங்குகிற பொழுது அந்த அம்மனுடைய அருளானது, அருட்பார்வையானது, அருட்கருணையானது முழுமையாக நமக்கு கிடைக்கிறது என்பது. அப்படிப்பட்ட மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதத்திலே அதுவும் வெள்ளிக்கிழமை. அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையிலே தான் இந்த அரிய சிறிய சொற்பொழிவினை அடியேனை நிகழ்த்தும்படி இந்த மெய்யன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் இப்பொழுது உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பு பெரியோர்களே, இறைவனை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஆதாய நோக்கத்தோடு இறைவனை வணங்குதல் கூடாது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். நமக்கு என்ன தரும்? ஆடிக்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் இறைவனை வணங்குகிற பொழுது, உமையவளை வணங்குகிற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? அபிராமியிடத்திலே சென்று நாம் என்ன வேண்டலாம்? நீங்கள் வேண்டுவதற்கு முன்னாலே இறைவி உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அருமையாக அபிராமி பட்டர் சொல்லுவார், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். தனம்னா என்ன? பொருட்செல்வம் மட்டும் தனம் அல்ல. தானியங்கள் நமக்கு கிடைக்கிற அனைத்துமே பொருட்செல்வங்கள் தான். அப்படிப்பட்ட பொருட்செல்வமாக இருக்கிற தனம் நாம் தரும். இறைவியை வணங்கினால், உமையவளை வணங்கினால் நமக்கு தனம் தரும். சரி, தனம் பொருள் செல்வத்திற்கு அடுத்ததாக இருப்பது கல்வி. செல்வங்களிலெல்லாம் தலையாய செல்வம் கல்வி செல்வம். இந்த கல்வி செல்வத்தை உமையவள் நமக்கு தருவார். இந்த இடத்திலே ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அன்பர்களே. அறநூலாம் திருக்குறள். இந்த திருக்குறளிலே ஒரு செய்தி. என்ன செய்தி என்று சொன்னால், கல்வி செல்வம் இருக்கிறதே, பிறர் சொல்லுவதை காதுகளால் கேட்டு அறிய முற்படுகிற செல்வம் கல்வி செல்வம். அது செவி செல்வம்னு பேர். இன்றைக்கு காதுகள் நமக்கு இறைவனை கொடுப்பதில் இனிமையான பாடல்களையும், இறைவனுடைய திருநாமத்தையும், இறைவனுடைய வரலாறுகளையும், நல்ல சிந்தனைகளையும் கேட்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு காதை கொடுத்திருக்கிறான். ஆக செல்வங்களில் சிறந்த செல்வமாக விளங்குவது பிறர் சொல்லுகிற, அறிஞர்கள் சொல்லுகிற, ஆன்றோர்கள் சொல்லுகிற, மூதறிஞர்கள் சொல்லுகிற செய்திகளை காதுகளாலே கேட்டு உணர்ந்து அதன்படி நடத்தல் என்பதற்காகத்தான் ஐம்புலன்களில் ஒன்றாக விளங்குகிற காது என்கிற ஒரு அருமையான கேட்கின்ற கருவியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ காதை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மற்றவற்றை ஏதோ ஒரு சிலவற்றை மட்டுமே கேட்பதற்காக இந்த காது இருக்கிறது என்று நினைத்திடல் வேண்டாம். அதனாலேதான் தனத்தை கொடுத்த இந்த அபிராமி செல்வம், அவரிடத்தில் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும்? தனம் தரும், செல்வம் தரும். வேண்டினால் தரும். நாம கேட்க வேணாம், அவங்களாவே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இன்றைக்கு வெள்ளிக்கிழமையிலே இந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வேண்டுகிற பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். இந்த கல்வின்னு சொன்னனே, செவி செல்வம் எப்படிப்பட்டதுன்னா நான் சொல்லல, அறநூலாம் திருக்குறள்ல இந்த செல்வத்திற்காக ஒரு குறள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா 7 சீர். அந்த 7 சீர்ல திருவள்ளுவர் ஒரு சொல்லையே 5 முறை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட அரிய பெரிய செல்வமாக இருக்கும் என்பதை நீங்களே நினைத்து பார்க்க வேண்டும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பார் திருவள்ளுவர். நான் சொன்ன இந்த குறளிலே இந்த செல்வம் செல்வம் என்பது எத்தனை முறை வந்திருக்கிறது? 5 முறை வந்திருக்கிறது. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம்,
அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று இந்த செல்வமே 5 முறை அடுக்கி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது செல்வம். தனம் தரும் கல்வி செல்வம் முக்கியமானது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். இந்த உள்ளம் இருக்கிறதே, ஒரு சில வேளைகளிலே இன்னல்களை பார்க்கிற பொழுது கடுமையான நிலைகளிலே நம் மனம் மாறக்கூடியது, மனம் மாறுகின்ற சக்தி உடையது. ஆகவே நிலையான உயர்வான எண்ணத்தை வழங்குகிற மனத்தை நமக்கு கொடுக்கும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். அதுக்கு அடுத்து தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இது ரொம்ப முக்கியமானது. நெஞ்சம் உள்ளம் இதிலே வஞ்சமில்லாத எண்ணம் வேணும். வஞ்சமில்லாத எண்ணம் நமக்கு தரும். யார் தரும்? அபிராமி அன்னை நமக்கு கொடுப்பாள். இறைவனிடத்திலே நீ சென்று வேண்டுவீர்களே ஆனால் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். அது மட்டுமல்ல, இப்படி சொல்லிக்கொண்டே செல்லாமல் கடைசியாக சொல்லுகிறார் நல்லன எல்லாம் தரும். இந்த உலகத்தில் எது எது நல்லவைகளோ அந்த நல்ல வகை அனைத்தும் தரக்கூடியவள் அன்னை அபிராமி. ஆகவே நல்லன எல்லாம் தரும். நான் சொன்னேனே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் என்று சொல்லிக் கொண்டு வந்த இந்த செய்திகளை தான் யாருக்கு தரும் என்று சொன்னார்? அன்பர் என்பவருக்கே. அன்பு உள்ளம் கொண்டவருக்கு தான் இது கிடைக்கும். அன்பு இறைவனிடத்திலே நாம் அன்பு கொள்ள வேண்டும். இரவியாக இருக்கிற இந்த ஆடி மாதத்திலே வெள்ளிக்கிழமை தோறும் இரவியாக இருக்கிற உமையவளை வணங்குகிற அந்த பேரு நமக்கு கிடைக்குமானால் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். யாருக்கு என்று சொன்னால் அன்பர் என்பவர்க்கே. கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியினுடைய முழுமையான கண்களின் மூலமாக கிடைப்பது அன்று. சாதாரண கடைக்கண் பார்வைக்கே இவ்வளவும் கிடைக்கும் என்று சொன்னால் ஆடி மாத வெள்ளிக்கிழமையிலே அன்னை அவள் முழு பார்வையாக முழுமையாக நம்மை அருள் பார்க்கின்ற நேரத்திலே முழு பார்வையினால் நமக்கு என்ன கிடைக்கும்? கடைக்கண் பார்வைக்கே தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் கிடைக்கும், தெய்வ வடிவம் கிடைக்கும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் நமக்கு அருளும் என்பதனாலே கடைக்கண் பார்வைக்கே இந்த சக்தி இருக்கிறது என்று சொன்னால் முழுமையாக இறைவனை ஆட்கொள்ளுவே ஆனால் இரவியை ஆட்கொள்வோமே ஆனால் நம்மை ஆட்கொண்டு அருள் வாழிக்கின்ற வளத்தை அன்னை அபிராமி கொடுக்க இருக்கிறார். அதனாலேதான் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே. அருமையா அந்த பட்டர் சொல்லுகிறார், அபிராமி பட்டர் சொல்லுகிற பொழுது அலையாழி அலையடிக்கின்ற ஆழியாக இருக்கிற கடலிலே அரியாகிய திருமால் துயிலுகின்ற அலையாழி அரி துயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாமி அருள்வாமி அபிராமியே என்று அபிராமியை வணங்குவதனால் இத்தகைய அருள் நமக்கு கிடைக்கின்றது என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இறைவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உறவு என்று சொன்னால் எப்படி ஏற்படுத்திக் கொள்வது? தினமும் கோயிலுக்கு வருவது, இறைவனை வணங்குவது, அவனுடைய திருநாமத்தை சொல்லுவது, அவனுடைய பாடல்களை மனம் மொழி மெய்களால் மனம் உருகி பாடுவது, தம் வாழ்நாளிலே ஒரு நாளிலே ஒரு வேளையாவது இறைவனை வணங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே மனதிலே கொள்வது. அப்படிப்பட்ட உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விறகு இருக்கிறது, விறகிலே தீ இருப்பது நமக்கு தெரிவதில்லை. பால் இருக்கிறது, இந்த பாலை நேரடியாக பார்த்தால் அதிலே நெய் இருக்கிறது நமக்கு தெரிவதில்லை.
விறகிலே தீ இருப்பது தெரிவதில்லை, பாலிலே நெய் இருப்பது தெரிவதில்லை. ஆக இது போன்ற தெரியாமல் மறைந்து இருக்கிறான் இறைவன். விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல், விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான். இந்த மாமணி சோதியாக இருக்கிற சுடராக இருக்கிற உமையம்மை விறகில் தீ போலவும் பாலில் நெய் போலவும் மறைந்திருக்கிறார்கள். எப்படி இறைவனை அடைய முடியும்? ஆக நமக்குள் ஒரு உறவு கோளை நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய ஒரு பற்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பற்றை ஏற்படுத்திக் கொள்வோமேயானால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நான் சொல்லல, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. விறகில் தீ இருப்பது போலவும் பாலில் நெய் இருப்பது போலவும். பாலில் நெய்யை நாம் எவ்வாறு பெற முடிகிறது? பாலிலே உரையிட வேண்டும், உரையிட்டு தயிராகிறது, தயிராகிய பிறகு அதை கடைய வேண்டும், கடைந்த பிறகு மோராகிறது, மோரிலிருந்து வெண்ணெய் திரண்டு எடுகிறது. இவ்வளவு செயல்பாடு செய்தாதான் வெண்ணெய் வருகிறது. வெண்ணெயிலிருந்து நாம் அதற்கு பிறகு நெய் எடுக்க வேண்டும். ஆக பாலிலே நேரடியாக நெய் எடுக்க முடியாது. ஆகவே இறைவனிடத்திலே நேரடியாக அருளை பெற முடியாது. அவனை வணங்க வேண்டும், துதிக்க வேண்டும், அவன் புகழ் பாட வேண்டும், அவனை நினைந்து நினைந்து உருக வேண்டும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடலெல்லாம் நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து பம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் சத்தியம் சொல்கின்றேன் பொய் புகழேன் சிற்சபையில் பொற்சபையில் புகும் தருணமிதுவே என்கிறார் வள்ளலார். ஆக இறைவனை நாம் வணங்குவதன் மூலமாக நம்முடைய ஆன்மா, நம்முடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. அதைத்தான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பார் ஐயன் திருவள்ளுவர். ஆக பல அறிஞர்களும் ஒரு செய்தியை இந்த மன்றத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பு நண்பர்களே, நம் வாழ்நாளிலே நமக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலே மறந்து விடுகிறோம். பல வேளைகளை மறந்து விடுகிறோம். மருத்துவர் மாத்திரையை காலையிலே சாப்பிட சொல்லுவார், மாலையிலே ஒரு மாத்திரையை சாப்பிட சொல்லுவார். ஆனால் சாப்பிடாமல் மறந்து விட்டு வேலைக்கு கிளம்பி விடுவோம். மறந்து விட்டு போவது மட்டுமில்ல, என்ன மருத்துவர் உணவுக்கு முன் சொன்னாரா உணவுக்கு பின் சொன்னாரா என்பதையே மறந்து விடுவோம். அவசரமாக கிளம்புகிற புறப்படுவதற்காக வண்டி சாவியை வைத்து விட்டு கீழே இறங்கி வருவோம். வண்டி சாவி பிறகு நினைவு வருவோம், போய் எடுத்துக்கிட்டு வருவோம். அது மட்டுமல்ல, மின்சார கட்டணம் கட்டுவதற்காக நாட்கள் சென்று விடும், அந்த நாளை நாம் மறந்து விடுவோம். இப்படி நமது வேலைகளை நாமே மறந்து மறந்து பிறகு செய்கிறோம். ஆனால் நாம் சுவாசித்தல் என்கிற ஒரு வேலை இருக்கிறதே, இது சுவாசித்தல் என்பது இறைவனுடைய ஆணையின் கீழ் நிகழ்கிற செயல். சுவாசிப்பது, மனிதன் சுவாசிப்பது இறைவனுடைய கட்டளையின்படி நடக்கிறது. ஆனால் நமக்கு இட்ட கட்டளையை நாம் ஞாபகம் இல்லாமல் மறந்து 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 விட்டு விடுகிறோமே. அதுபோல இறைவன் இந்த சுவாசத்தை நமது கட்டுப்பாட்டுள் கொடுத்திருப்பானே. ஆனால் எத்தனை முறை சுவாசத்தை சுவாசிப்பதற்கு மறந்து உயிரை விட்டிருப்போம், நினைத்து பார்க்க வேண்டாமா? ஆகவேதான் சுவாசம் என்கின்ற நம்முடைய உயிரை, நம்முடைய உயிரணைய உடலை இறைவன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறான். சுவாசம் என்பது நம் கட்டுப்பாட்டில் அல்ல, ஆனால் இறைவனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வண்டி சாவியை மறந்து விடுகிற நம் செயலிலே கவனம் இல்லை, மாத்திரை சாப்பிடுகிற நமது செயலிலே நமக்கு கவனம் இல்லை. ஒரு மின்சார மணியினுடைய மின்சார பில்லை கட்டுவதற்காக மறந்து விடுகிறோம்.
நம் சிறிய சிறிய வேலைகளை நாமே மறந்து விடுகிறோம். அதுபோல சுவாசத்தை இறைவன் அந்த ஆளுகையை நம்மிடத்திலே கொடுத்திருப்பானே, ஆனால் நாமும் சுவாசத்தை சுவாசிப்பதை மறந்தே இருப்போம். அதனாலே தான் நண்பர்களே, தெய்வம் என்கிற அந்த அரிய பொக்கிஷியமாக இருக்கிற அந்த இறை பரம்பொருள் மனிதனுடைய சுவாசத்தை அதனுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிற காரணத்தினாலே தான் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிற அந்த இறை பரம்பொருளாக இருக்கிற அந்த இறைவியை நாம் வணங்குவது என்பது, வாழ்த்துவது என்பது தலையாய கடமையாக இருக்க வேண்டும். நாம் வாழ்நாளிலே தலையை எதற்கு இறைவன் கொடுத்திருக்கிறார்? வாயை எதற்கு இறைவன் கொடுத்திருக்கிறார்? மனதை எதற்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமேயானால், வாழ்த்துதற்கு வாயும், நினைப்பதற்கு மட நெஞ்சும், தாழ்த்துவதற்கு சென்னியையும் தந்த தலைவனை. இந்த மூன்றும் யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. இந்த மூன்றும் எதன் அருளால் பெற்றது? இறை அருளால் பெற்றது. நாம் வாய் எதற்காக கொடுத்திருக்கிறார்கள்? நாம் உணவு உண்பதற்கு மட்டுமல்ல, இறைவனை மனதார வாழ்த்துதல் வேண்டும். பெரியவர்கள் சிறியவர்களை வாழ்த்துவது கூட அதனுடைய நோக்கம்தான். அதனாலேதான் வாழ்த்த வாயும், நினைக்க மடநெஞ்சும், தாழ்த்த சென்னி. சென்னினா தலை. இறைவனை வணங்குகிற பொழுது தலை தாழ்த்தி வணங்கணும். இது தமிழருடைய பண்பாடு. வணங்குதலிலே தலை தாழ்த்தி வணங்குதல் என்பது ஒரு பண்பாடு. அந்த பண்பாடு நான் ஒரு செய்தியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு வரலாற்று உண்மை. மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய பெரிய அரசன் அசோகன். அசோக சக்கரவர்த்தி மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய பெரிய மன்னன். யாருக்கும் வணங்காத தலைவுடையவன். அவனுடைய முடியில் இருக்கிற அந்த ரத்தன கிரீடம் இருக்கிறதே, மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ரத்தன கிரீடம். ஒரு நாள் தேரிலே வலம் வந்து கொண்டிருக்கிறான் அசோக சக்கரவர்த்தி. எதிரிலே ஒரு துறவி வருகிறார், மெய் ஞானி வருகிறார். அந்த துறவியை ஆகிய அந்த மெய் ஞானியை பார்த்து அசோகன் தேரில் இருந்து கீழே இறங்கி வந்து தன்னுடைய மணி முடி, எதற்கும் வணங்காத அந்த தலை, அந்த துறவினுடைய காலிலே மணி முடி, அந்த ரத்தனங்கள் எல்லாம் பூமியிலே படும்படி தலை குனிந்து அந்த துறவியை வணங்கினான். இதுதான் நிகழ்ச்சி. அருகாமையில் இருந்த அந்த அசோகனுடைய அமைச்சர் கேட்கிறார், ஆகா மன்னா, போர்க்களத்திலே யாருக்கும் அஞ்சாமல் புறகுது காட்டாமல் தலையை நிமிர்ந்து நின்ற இந்த வீரம் இன்றைக்கு ஒரு துறவியின் காலிலே விழுகிறீர்களே, இது நியாயமா என்று அமைச்சன் கேட்கிறான். அதற்கு அசோகன் பதில் சொல்லுகிறார், அசோக சக்கரவர்த்தி, நாளை அரசவையிலே உமக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த துறவியை அன்போடு வணங்கி அந்த துறவியிடத்திலே ஒரு வாழ்த்தினை பெற்று செல்லுகிறார். மறுநாள் அரசவை கூடுகிறது. அமைச்சரை பார்க்கிறார். அமைச்சருக்கு மறுபடியும் கேள்வி கேட்கிறார், அந்த துறவியின் காலிலே விழுந்தீர்களே, இது நியாயமாக எனக்கு படவில்லையே. யாருக்கு வணங்காத திருமுடி, அதுவுமல்ல மாணிக்கங்களை எல்லாம் நவமணிகளை எல்லாம் பொருத்தி அழகுற செய்யப்பட்ட அந்த மணிமுடியை தரைதோய வணங்கினீர்களே, நியாயமா என்று. அப்பொழுதுதான் ஒரு உத்தரவிடுகிறார். யார்? அசோகன் அமைச்சருக்கு, அமைச்சரே, நாளை ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லுங்கள். என்ன செய்தி? என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆட்டின் தலை, ஒரு மனிதனுடைய தலை, இந்த இரண்டையும் சந்தையிலே கொண்டு வந்து விற்று வர வேண்டும். ஆட்டின் தலை சந்தையிலே வெகு வேகமாக விற்றுவிட்டது. அதை வாங்கிக் கொண்டு செல்லுகிறார்கள். ஆனால் மனிதனாக இருக்க மனித தலையை யாரும் வாங்குவதற்கு வரவில்லை. ஆக இந்த உடலிலே உயிர் பிரிந்த பிறகு இந்த சிரத்துக்கு மதிப்பில்லை. சாதாரண ஒரு ஆடு, ஒரு விலங்கினம், அந்த தலையை வாங்குவதற்கு மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, இந்த சமுதாயத்திலே அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய தலையை பெறுவதற்கு யாரும் வரவில்லையே, வாங்க முடியவில்லை என்று சொன்னால், அப்பொழுதுதான் அமைச்சருக்கு சொல்லுகிறான், வாழ்கிற நாளிலே, வாழ்கிற போதே இந்த தலைக்குரிய அந்த மரியாதையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும்.
இறந்த பிறகு இந்த உடல் எதற்கும் பயன்படாது. அப்படிப்பட்ட தலையை இறந்த பிறகு வீணாக போகின்ற தலைமை வாழ்நாளிலே வாழ்கிற பொழுது அரும் பெரும் ஞானியாக இருக்கிற, துறவியாக இருக்கிற, மெய் அன்பராக இருக்கிற இவருடைய திருவடியிலே வீழ்ந்து நான் இப்பொழுதே மோட்சம் பெறுவதற்காகத்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லி வணங்கினேன் என்று சொல்லி, அப்பொழுதுதான் ஐயன் வள்ளுவர் சொல்ற செய்தி ஞாபகம் வந்தது. அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. ஆக வாழ்நாளிலே வணங்குதல் என்பது ஒரு நல்ல ஒரு பண்பாடு. அந்த பண்பாட்டினை நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை நண்பர்களே, கோயிலுக்கு சென்றால் இறைவனை வணங்குகிற பொழுது தேங்காயை உடைக்கிறோம். இந்த தேங்காயை உடைத்து இறைவனுடைய அர்ச்சனை செய்து வணங்குவதனுடைய காரணம் என்ன தெரியுமா? தேங்காய் மரத்திலிருந்து விழுகிற நெற்றில பாத்தீங்கன்னா மேல மட்டை, அந்த மட்டையை எடுத்தோம்னா பஞ்சு எடுத்தோம்னா ஓடு. ஆக 3 தடைகளை கடந்து பார்த்தோம்னா உள்ளே வெண்மையான உண்மை என்கிற வெண்மை நிறம், அன்பு என்கிற வெண்மை நிறம் இருக்கும். ஆக மேலே மட்டையாக இருப்பது மாயை, பஞ்சியாக இருப்பது கன்மம், ஓடாக இருப்பது ஆணவம். ஐயா, இறைவா, இறைவியே, உமையம்மையே, நான் எனது மட்டை போன்று இருக்கிற அந்த மாயை என்னிடத்திலே இல்லை, பஞ்சு போன்று இருக்கிற அந்த கன்மம் என்னிடத்தே இல்லை, நான் விட்டுவிட்டேன். ஓடு போன்று இருக்கிற ஆணவமும் என்னிடத்திலே இல்லை. அதனாலேதான் இந்த 3 தடைகளையும் கடந்து வெண்மையான வெள்ளை உள்ளம் என்று சொல்வார்களே, வெள்ளை உள்ளம், அது போன்ற என் உள்ளத்தை புனிதப்படுத்திக் கொண்டு, என்னுடைய உள்ளத்தை வெண்மையாக்கி கொண்டு நான் இன்று உன்னை வணங்குகிறேன் என்று இறைவனுக்கு சொல்லப்படுகிற ஒரு கோரிக்கை தான் தேங்காயை இறைவனிடத்திலே உடைத்து அவன் அருளை பெறுகின்ற ஒரு வழிமுறை என்பதை ஆன்றுகள் அன்றே சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமையில இறைவனுடைய, உமையவளினுடைய, அன்னை ஆதிபராசக்தியினுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். சக்தினா நீங்க என்ன நினைச்சீங்க? உடலுக்கு சக்தியை கொடுப்பது அது ஆன்மநேய ஒருமைப்பாடு. ஆன்மாவுக்கு சக்தியை கொடுப்பது அதற்காகத்தான் பரம்பொருளாக இருக்கிற உமையவள், பரம்பொருளின் அருகாமையில் இருக்கிற சிவன் உமையவளுக்கு பாதி பாகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சமுதாயத்திலே சக்தி உள்ளவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் என்று ஆன்மீக உலகம் அதை அறிவிக்கின்றது. அர்த்தநாரீஸ்வரர், ஈஸ்வரன் அருகாமையிலே இருக்கிற உமையவள். இந்த உமையவளை நாம் வணங்குவதற்கு காரணம் என்று சொன்னால் நமக்கு ஒரு சக்தி வேண்டும். சக்தி எப்பொழுது கிடைக்கும்? நன்றா உணவு உண்ணணும், நான் உண்ணுகிற ஒரு ஜீரணமாகணும், உடலுக்கு நல்ல தேகத்துக்கு நல்ல பயிற்சி கொடுக்கணும், அப்பொழுதுதான் சக்தி வெளிப்படும். காலையில், அதாவது இளமையிலே இருக்கிற குழந்தைகளிலே இருக்கிற சுறுசுறுப்பும் முதியவர்களாக பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது சக்தி இழக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால் நம் உடலிலே இயங்குகின்ற அந்த குருதி வயது ஆக ஆக சக்தியை இழக்கிறது. சக்தியை இழக்கிற போது அதுக்கு நமக்கு சக்தியை சேர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆன்மீக எண்ணங்கள் மனதில் மன மகிழ்ச்சியா இருக்கணும். யார் இல்லத்துல மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த செய்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு அரசர் என்ன பண்ணார், அமைச்சரை பார்த்து, என்னையா நான் இத்தனை பெரிய அரசனாக இருக்கிறேன், எல்லோரும் என்ன அடி வீழ்ந்து வணங்குகிறார்கள், எல்லோரும் என்னிடத்திலே பொருள் வாங்கி செல்லுகிறார்கள், நான் இந்த நாட்டுக்கு அரசனாக இருக்கிறேன், ஆனா ஒரு நாள் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியலையா, மகிழ்ச்சியாயே இல்லையா? ஆனா நம்ம அரசவையிலே வேலை செய்கிற வேலைக்காரன் இருக்கிறானே, அவன் பார்த்தா தினமும் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறான், அவனுக்கு எந்த துன்பமும் இருக்கிற மாதிரி தெரியல, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறது, அவன் ரொம்ப மகிழ்ச்சியா தானே இருக்கான். நான் இந்த பெரிய உலகத்தையே ஆளுகிறேன், ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட நிம்மதி என்பதும் இல்லை, மகிழ்ச்சியும் என்பதும் இல்லையே என்று வருத்தப்பட்டு அமைச்சரிடத்திலே சொல்லுகிறான். அதற்கு அமைச்சர் சொல்லுகிறார், நம்முடைய வேலையால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பது உண்மை, ஆனால் அவனையும் நம்மோடு சேர்த்துக் கொள்ளலாமா?
நம்மோடு சேர்த்து மகிழ்ச்சி அடையார் சங்கத்தில் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். எப்படி அவன் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கிறான்னு சொன்னார். நாளைக்கு வரும்போது பாருங்க அவன் மகிழ்ச்சியா இருக்க மாட்டான். இந்த செய்தி அமைச்சர் சொல்றார், என்னையா தினமும் மகிழ்ச்சியா தானே வரான், நாளைக்கு வரும்போது மட்டும் மகிழ்ச்சியா வரமாட்டான்னு சொல்றீங்களா, இதுக்குள்ள என்ன பண்ண போறோம். நாளைக்கு பாருங்க அரசபைக்கு வரும்போது தினமும் வந்த மாதிரி மகிழ்ச்சியா வரமாட்டான் அப்படின்னு அரசர்கிட்ட சொல்லிட்டு அமைச்சர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய துணியில 99 பொற்காசுகளை ஒன்னா முடிஞ்சிட்டார். 99 பொற்காசுகளை முடிஞ்சு அந்த வேலையாள் இருக்கான் இல்லையா, அவன் வீட்டு வாசப்பள்ள வச்சுட்டு வாடான்னு ஒரு ஆள் அனுப்பினார். இவன் அரசவையில வேலையை முடிஞ்சு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம வாசப்படியில ஒரு சின்ன பண முடிப்பு இருக்கு. என்னடா முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து அவிழ்த்து பார்த்தா எல்லாம் பொற்காசு. இது வரைக்கும் அவன் பார்க்கவே இல்லை. அது மாதிரி காசுகளை கண்ணாலே பார்க்கல. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணா, இந்த பொற்காசுகளை பார்த்தான். பல 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 பலன்னு இருந்தது. என்ன பண்ணா, ஒவ்வொன்னா எண்ணி பார்த்தா 99 இருக்குது. எண்ணி பார்க்கும்போது 99 இருக்கு. அவன் நினைக்கிறான், ஏடே இதுல 100 தான் வச்சிருப்பாங்க, எப்படியோ யாரோ ஒருத்தர் எடுத்து போயிட்டு இருக்கிறான்டா, 99 தாண்டா இருக்குது, 100 இருக்க வேண்டியது 99 தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், கதவை திறந்து வீட்டை சுத்தி வீட்டு உட்புறமும் வெளிப்புறமும் தேடி தேடி பார்க்கறான். அந்த பண முடிப்பு எப்ப கையில எடுத்தானோ மகிழ்ச்சியா இருக்கிற என்ன ஆச்சு, தேட ஆரம்பிச்சுட்டான். வெளியில தேடி பார்க்கறான், உள்ள தேடி பார்க்கலாம், யாருனா வந்தாங்களான்னு விசாரிக்கிறான். இல்ல ஏற்கனவே யாராவது இந்த பண முடிப்பை எடுத்துட்டு ஒண்ணுத்த எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வச்சுட்டு போயிட்டாங்களான்னு பார்க்கறான். இதையெல்லாம் பார்க்கறான். அவனுக்கு என்ன ஆச்சு, அன்னை ஃபுல்லா தூக்கமே இல்லை. இரவு படுக்க போனான், சாப்பிட்டானான்றதே நினைவில்லை. படுக்க போனான், தூக்கமே இல்லை. எல்லாம் அந்த ஒரு பொற்காசுகள் தான் அவனுடைய கனவு இருந்தது, அவனுடைய எண்ணம் இருந்தது, அவனுடைய சிந்தனை இருந்தது. சாப்பிட்றானா தெரியல, என்ன இரவு முழுவதும் தூங்கல. காலையில அரசவைக்கு வரணுமே, வரும்போது பார்த்தா அரசவைக்குள்ள நுழையிறான், ஒரு சிந்தனையோடு வரையான், தலையை பிச்சுக்கிறான். தலையை பிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கவனத்தில் இருக்கிறான். அரசர் பார்க்கிறாரு, என்னடா வேளா, இவ்வளவு நாள் வந்த பிறகு நீ மகிழ்ச்சியா வந்தே, இன்னைக்கு மட்டும் மகிழ்ச்சியா இல்லையே, என்ன காரணம்னு கேட்கிற போது அமைச்சர் சொல்றார், இந்த 99 பொற்காசுகளுடைய மகிமை அது. என்னதான் இறைவன் நமக்கு கொடுத்தாலும் அதிலே முழுமை வேண்டும், அதிலே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்று நினைக்கிற இந்த அற்ப மனத்தினுடைய அலை பாயல் தான் மனத்தை கெடுத்து விடுகிறது. அதையதான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொன்னார்கள். ஆகவே மன கவலையை ஏற்படுத்துவதும் மனம் மகிழ்ச்சியாக இருப்பதும் தன்னிலை சார்ந்தது, தனக்குத்தானே ஒருவர் ஏற்படுத்திக் கொள்ளுகிற நிலை என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது நண்பர்களே என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு அருமையான நிகழ்ச்சி இந்த ஸ்ரீ பாலாஜி நகர்ல இது மாதிரி ஒரு நல்ல விளக்கு. நான் இந்த கோயிலுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால், சென்ற 2 மாதங்களுக்கு முன்னாலே விளக்கு பூஜை நடந்தது. விளக்கு பூஜை நடக்கிற பொழுது இந்த பகுதியிலே நான் வந்து பார்த்த போது இங்கு இருக்கிற மெய்யன்பர்கள் எல்லாம் இந்த விளக்கு பூஜையில ஏற்படுகிற பெண்களுக்கு ஏற்படுகிற விளக்கு ஏற்றுவதனால் ஏற்படுகிற நன்மைகள் என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கிற பொழுது நான் சொன்னேன், விளக்கு எரிதல் என்பது, விளக்கு ஏற்றுதல் என்பது மனைக்கு விளக்கம் மடவார் என்று சொல்வார். ஒரு மனைக்கு, ஒரு வீட்டிற்கு, ஒரு இல்லத்திற்கு விளக்கு போன்றவள் பெண். அதுதான் மனை ஆள், மனையை ஆள்பவள். இந்த பெண்ணினுடைய அருமை தெரியாமல் இன்று பெண்களை சீரழிக்கின்ற காலம் இன்றைக்கு ஆடவர்களிடத்தில் இருக்கிற ஒரு மாபெரும் செயலாக இருக்கிறது. எல்லாம் மாற வேண்டும். மனைக்கு விளக்கம் மடவாள், மனையை ஆளுகிற அந்த இல்லத்திற்கு விளக்காக திகழ்பவள் மனைவி பெண். அந்த பெண் விளக்கு ஏற்றினால் முப்பெரும் தேவியரையும் வணங்கியது போலாகும். முப்பெரும் தேவியர்னா யாரு? அலைமகள், மலைமகள், கலைமகள். ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக 3 பெரும் தேவியர்களையும் வணங்குகிற அந்த நிலை. நான் அன்றே விளக்கு பூஜையிலே சொன்ன செய்தி, ஒரு சுடர் எரிகிற பொழுது அந்த சுடருடைய வடிவம் இருக்கிறது, எந்த அளவுக்கு எரிகிறதோ அது வடிவம், அதுதான் கலைமகள் சரஸ்வதி. அந்த வடிவத்தினுடைய வெளிச்சம் இருக்கிறதே, அந்த ஒளி என்னன்னா அதுதான் திருமகள், செல்வத்தை வழங்குகிற திருமகள்.
அந்த சுடரினுடைய வெப்பம் இருக்கிறதே, அதுதான் மலைமகள், வீரத்தின் அடையாளமாக திகழ்கிற மலைமகள். ஆக ஒரு கோயிலிலே ஒரு பெண் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிற போது 30 தேவியையும் வணங்கிய அருள் பாலித்தல் உண்டு. இது யாரும் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, ஆடி வெள்ளி என்று சொன்னால் அதிலே இறைவியாக இருக்கிற உமையம்மை தன்னுடைய இரு விழிகளையும் நோக்கி இரு விழிகளையும் திறந்து அருள் பாலிக்கின்ற நேரம் ஆடி வெள்ளி. சக்தி ஆணவத்தை அழிப்பதற்காக பயன்பட்டது. எப்பொழுது நினைத்து பார்க்கணும். சூரபதுமன் என்கிற ஒரு பெரிய அசுரன் 1008 அண்டங்கள் 108 யுகம் வாழணும்னா, 1008 அண்டம் 108 யுகம் வாழணும்னா ஆணவம். சிவன் வரம் கொடுத்தான், வரத்தை வாங்கி கொண்டான். வரம் வாங்கிய உடனே ஆணவம் தலைக்கு ஏறியது. ஆணவம் தலைக்கு ஏறிய பிறகு இவர்களெல்லாம் யார்? நான் தான் இந்த நாட்டினுடைய, இந்த அரசனுடைய, இந்த உலகத்தினுடைய கடவுள், என்னைத்தான் எல்லோரும் வணங்க வேண்டும் என்று ஆணவம் கொண்டான் சூரபதுமன் என்கிற ஒரு பெரிய அரக்கன். அவனை யாராலுமே அழிக்க முடியவில்லை. சிவன் பார்க்கிறார், வரம் கொடுத்தாரே ஒழிய அவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி அவரிடத்திலே தெரியவில்லை. தேவர்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள். தேவேந்திரனை கல்குடம் சுமக்க வைக்கிறான். பிரம்மாவை அழைத்து கால் பிடிக்க சொல்லுகிறான். இப்படி செய்யத்தகாத செயல்களை எல்லாம் செய்கிறானே அந்த சூரபன்மன். அவனுக்கு வரம் கொடுத்து நாங்கள் படுகிற பாடு போதாதா, ஐயகோ என்று சிவனிடத்திலே முறையிடுகிறார்கள். அருகாமையில் இருக்கிற சக்தி இடத்திலே ஒரு ஆலோசனை நிகழ்கிறது. நம்ம வீட்டில் கூட ஏதாவது ஒன்றை செயல்படுத்தணும்னா மனைவியினுடைய சொல்ல கேட்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். நீங்க யாரு, உன்னையா நான் கேட்கணும்? நான் தான் இந்த குடும்பத்தினுடைய தலைவன், நான் எடுத்ததுதான் முடிவு, நீ உனக்கு என்ன வேலையோ அதை செய் என்கிற சொல்வது ஆணவம். இது மாதிரி குடும்பம் நல்லா இருக்குமான்னு சொன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும். அது அருமையாக சொன்னார், விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுத்து வாழணும். ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாரிபுக்கு இதயம் எய்தினர் இன்ப இல்லறம் நடத்தினர் என்று கம்பராமாயணத்திலே கம்பனாருடைய வள்ளல் கம்பர் சொல்லுவார். ராமனும் சீதையும். ஆக வீட்டிலே கூட ஆணவமான பேச்சுகளை நாம் அகற்றுவோமே ஆனால், ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்வோமே ஆனால், உள்ளத்தை புரிந்து கொண்டு இல்லறம் நகர்த்துவோமே ஆனால், அதுவே பெரிய மனித நேயம். ஆன்மா மனித நேயத்தை அடைந்திருக்கிறது. ஆக சிவன் இறைவனாக இருக்கிற அபிராமியை பார்த்து இந்த ஆலோசனை அபிராமியிடத்தில் வைக்கிற போதுதான் அபிராமி ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். சிவமாக இருக்கிற உங்களிடத்திலே இருக்கிற எனது சக்தி முழுவதையும் ஒன்றாக திரட்டுகிறேன், ஒன்றாக திரட்டி அதற்கு ஒரு உருவம் கொடுக்கிறேன். அதற்கு தான் வேல், சக்தி வேல். அந்த வேலை ஏந்துக வேண்டும் என்று சொன்னால் அது வினோதமான முறையிலே பிறக்கின்ற குழந்தையினால் தான் அது முடியும். அதனாலே தான் கோபக்கணலிலே நெற்றி கண்ணிலே இறைவன் ஆக இருக்கிற முருகப்பெருமான் தோன்றினார். யாரை அழிப்பதற்காக? ஆணவம் பொருந்திய சூரபன்மனை அழிப்பதற்காக. அப்பொழுதுதான் நெற்றிக்கணிலே கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டங்கே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன். இந்த உலகம் உய்வதற்காக அந்த முருக கடவுள் தோன்றினான். உலகம் உய்வதற்காக முருக கடவுள் தோன்றினான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அவரை துதிப்பாது, விநாயகனை வணங்காது, முருகனை துதிக்காது, உமையவளாக இருக்கிற அபிராமியை வணங்காது இருப்போமேயானால் நாம் ஈடேறுவது எங்கனும் நினைத்து பார்க்க வேண்டாவா?
ஆக முருகனிடத்திலே வேல் கொடுக்கப்பட்டது. வேலை வாங்கிய முருகனுடைய வேலை என்ன? அசுரனாக இருக்கிற சூரபன்மனை அழிக்கணும், ஆணவம் அழியணும். இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் ஆணவத்தோடு இருக்கிறாங்க. எத்தனை அதை அவங்க எல்லாம் பார்த்து திருந்தணும். பருத்த முக சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்த இட தரச்சிறுமி விடிக்கு நிகராகும் பணக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்தினிடு களத்து முனை தெரிக்க வரமாகும் பசித்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வர குகையை இடித்து வழிகாணும் பசித்தலகை முசித்தெழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினத்தகைகள் புசிக்க வர நேர். அசுரர்களை எல்லாம் ஒழித்து அவருடைய தசைகளை புசித்ததுதான் உமையவளாக இருக்கிற அன்னை ஆதிபராசக்தியினுடைய சக்தி வேல். ஒரு முகமதியர் ஒரு இடத்திலே பேசுகிற பொழுது தமிழிலே சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார். ஒரு பெரிய முகமதியர், ஒரு நல்ல மதம் முகமதிய மதத்தை சார்ந்தவர். அவர் தமிழிலே பேருரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இந்து கடவுளை பற்றி ஒரு செய்தியை சொன்னார். ஆனால் நாம் என்ன நினைத்தோம் என்று சொன்னால், 6 முகம் 6 தலை 6 தலை உடையவனை வணங்கு. நாம் என்ன சொல்லுவோம்? 6 தலை உடையவனை வணங்குன்னு சொன்னா 6 தலை இருக்கிற 6 முகனாக இருக்கிற முருகனை வணங்கு என்பது அதற்கு பொருள். ஆனால் அதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், நீங்கள் சொல்வது போல 6 தலை உடைய சிரமாறு உடையான். சிரம்னா தலை, 6னா 6 எண்ணிக்கை, 6 உடையவனை வணங்குதல், முருகனை வணங்குதல் சரி. அது மட்டுமா? இல்லை, சிரமாறு உடையான், தலை சிரமாறு. சிரமாறுனா சிரம் மாறுபட்டு இருப்பவன், வழக்கமாக இருக்கிற முகம் இல்லாமல் மாறுபட்டு இருக்கிற முகம், அது விநாயகனுடைய முகம். சிரம் 6 உடையான் முருகன், சிரமாறு உடையான் விநாயகன். ஆக விநாயகனை முருகனை மட்டும் வணங்கினால் போதுமா என்று சொன்னால் அடுத்த பொருள் சொல்லுகிறார். அதே சிரமாறு உடையான்னா, சிரம்னா தலை, தலையிலே 6 உடையான் யாரு? சிவன். கங்கை என்கிற ஆற்றை தலையிலே உடையவன், அதனாலே சிவனை வணங்கு, முருகனை வணங்கு. மாறு தலையாக இருக்கிற விநாயகனை வணங்கு, சிவனை வணங்கு. அது மட்டுமா பொருள் என்று சொன்னால் இல்லை. சிரமாறு உடையான் என்று சொன்னால் கொள்ளிடத்திலே காவிரி நதிக்கரையிலே கரையிலே ஆற்றிலே தலை வைத்து உறங்குகிற அந்த திருமாலாக இருக்கிற பெருமாளை வணங்கு, அரங்கனை வணங்கு. ஆக ஒரே ஒரு சொற்றொடர் சிரமாறு உடையான் என்பதை 6 தலை உடைய 6 சிரமுடைய முருகனை குறித்தது. சிரமாறு என்று சொன்னால் மாறுபட்ட முகத்தை உடைய விநாயகனை குறித்தது. சிரமாறு என்று சொன்னால் சிரத்திலே ஆற்றை உடைய சிவனை குறித்தது. அது மட்டுமல்ல, கொள்ளிட கடற்கரையிலே ஆற்றிலே தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிற அந்த சிரமாறு உடையானாக இருக்கிற திருமாலை வணங்க சொன்னது. ஆக ஒரு சொற்றொடரிலே பல தெய்வங்களை வணங்கு சொல்லிய வரலாறு முகமதிய ஒரு புலவருக்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால், எல்லா கடவுளும் எல்லா தெய்வங்களும் நமக்கு சொல்லுவது அன்பை ஒன்றைய மையமாக சொன்னது. அன்பு இருந்தால் போதும் இந்த உலகை ஆளலாம், மனிதனை ஆளலாம், குடும்பத்தை வெல்லலாம், இறைவனை வழிபடலாம், நன்மைகள் பெறலாம். அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே என்பார் வள்ளலார். அப்படிப்பட்ட அன்பை அன்பர்களே, நண்பர்களே, இன்றைய தினம் ஒரு புனிதமான திருநாளிலே இந்த செய்தியை மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக இறைவனுடைய ஆணையின் பேரிலே இங்கு இருக்கிற விழா குழுவினர்கள் எம்மை பணித்தார்கள். உண்மையிலேயே என் வாழ்நாளிலே இது ஒரு நல்ல நாளாக நினைத்து இறைவன் எனக்கு கொடுத்த கட்டளை என்பதனை உணர்ந்து அடியேனுடைய பல செய்திகளை நான் இந்த மன்றத்திலே வைத்திருக்கிற அருமையான பல செய்திகளை நீங்கள் எல்லாம் வாழ்நாளிலே கடைபிடித்து ஒழுக வேண்டும். இந்த ஆடி வெள்ளி என்பது சாதாரண நாள் அல்ல.
வீட்டிலே விளக்கேற்றி இரவையே வரவழைத்து வழங்குகிற அன்பர்கள், கோயில்களிலே பல பேர் திருவடி படுகின்ற பல ஞானிகளினுடைய அருள் ஆசி பெற்ற கோயிலுக்கு சென்று நீங்கள் இறைவனை வழிபடுகிற வழக்கம் உங்களிடத்திலே இருத்தல் வேண்டும் என்பதனை பணிவாக இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். இது போன்று ஒரு அரை மணி நேரம் இந்த சொற்பொழிவை நிகழ்த்தும்படி இப்பகுதியில் இருக்கிற விழா குழுவினர்கள், அன்பர்கள், ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களெல்லாம் என்னை அழைத்து இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இதுவரை இல்லங்களிலே இருந்து கொண்டு, வீதிகளிலே நின்று கொண்டு, வியாபார ஸ்தலங்களிலே நின்று கொண்டு, இங்கே அமைதியாக என் முன்னே அமர்ந்து கொண்டு என்ன நடக்கிறது என்பதனை செவிமடுத்த உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய கதையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லி, இது முதல் நாள் என்பதனாலே இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை, ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் மட்டுமல்ல, இனி வருகிற வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மன்றத்திலே நான் பேச இருக்கிறேன். இறைவன் என்னை பணித்திருக்கிறார், விழாக்குழுவினர் கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பு பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் வெள்ளிக்கிழமையிலே இறைவியினுடைய திருப்பாதங்களை வணங்கி நற்பேறு பெற வேண்டும் என்று உங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேல்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்று சொல்லி, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் இப்பகுதி வாழ் மக்களுக்கே என்று எல்லாம் வல்ல மும்மூர்த்திகளில் முதல்வனாக இருக்கிற பரம்பொருளினுடைய இடது பாகத்திலே வீற்றிருந்து அருளாட்சி செய்கிற ஆதிபரா சக்தி அம்மையை வணங்கி மனம் மொழி மெய்களால் ஒரு செய்தியை சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.